எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழகத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பழங்கால கோவில் கல் தூண்கள் கடத்தப்பட்டது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு விஷ்ணு, கருடர், முனிவர் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட அன்னம் என அழைக்கப்படும் அம்ச பறவை, செதுக்கப்பட்ட கல் தூண்கள் கடத்தப்பட்டு இருப்பதாக தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இக்கல் தூண்கள் 18 அல்லது 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்கலாம் என ஆய்வின் அடிப்படையில் போலீசார் முடிவுக்கு வந்துள்ளனர். இக்கல் தூண்கள் தமிழக கோவில்களில் திருடப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்பட்டு உள்ளது என அந்நாட்டு அதிகாரிகளுக்கு இந்திய தூதரக அதிகாரி தேவி கோபிநாத் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்கால கோவில் கல் தூண்கள் திருடி கடத்தப்பட்டது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 6ஆம் தேதி சென்னை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் மாருதி சுசுகி எர்டிகா காரில் விஷ்ணு மற்றும் தேவி பழங்கால உலோக திருமேனிகளை கடத்திய திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டனையும் ராமச்சந்திரனையும் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி அதே மாவட்டத்தைச் சேர்ந்த முகிலனையும் ஜான்சனையும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் தற்போது இதில் வழக்கு பதியப்பட்டுள்ளது.